மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை வைத்து ஏமாந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக திருப்பி போட்டுவிட்டது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், அல்லது ஒரு வார்த்தைகளையும் மற்றவர்களிடம் நம்ம கூறக்கூடாது. அந்த வார்த்தைகளை கூறிவிட்டு அதை நம்மளால செய்யாமல் போய்விட்டால் அது நமக்குத்தான் அசிங்கம் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் இன்னும் இருந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவர்களும் நம்மளைப் போல இருப்பார்கள் என்று நினைத்து எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்களை மட்டுமே தான் தேடி கொடுத்தார்களே தவிர நன்மைகள் என்பதை தேடி கொடுத்தார்களா என்று யோசித்து பார்த்தால் அது மிகவும் கடினமான ஒரு விஷயங்கள். ஒரு நபருக்கு நீங்கள் 10 விஷயங்களில் உதவி செய்தால் அவர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உதவி செய்துவிட்டு மீதி 4 விஷயங்களில் பெரிய ஒரு துரோகத்தையும் ஏமாற்றங்களையும் தேடி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளில் தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. புதனின் ராசியான நீங்கள் மனிதர்களை அவ்வளவு எளிதில் நீங்கள் நம்பி விடுவீர்கள். அது புதியதாக பழகிய உறவுகளாக இருக்கட்டும், நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவு மீண்டும் வந்து சேர்ந்தாலும் உடனே நீங்கள் நம்பி விடுவீர்கள். அதற்கு காரணம் புதனின் ராசி. அந்த புதனின் ராசியில் இருப்பதால் மட்டுமே தான் உடனே அனைவரையும் நம்பக்கூடிய குணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வாக்கு மற்றும் தனஸ்தானங்கள் பலவீனமடைந்திருந்த காலகட்டத்தில் நீங்கள் சில மனிதர்களின் வார்த்தைகளை வேத வாக்காக நம்பி ஏமாந்த ஒரு காலகட்டங்களும் இருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய காதல் வாழ்க்கை. நான் உன்னை மட்டும்தான் விரும்புவேன், உன்னைத்தான் திருமணம் செய்வேன் என்று எத்தனையோ நபர்கள் உங்களுடைய காதுகளுக்கு கேட்கும்படி கூறி அந்த வார்த்தைகள் இப்பொழுது கூட நீங்கள் கண்ணை மூடி நினைத்து பார்த்தால் மனதிற்குள் வந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அவர்களுக்காக நான் என்னெல்லாம் செய்தேன், என்னுடைய குடும்பத்தையே தூக்கி எறிந்துவிட்டு வருவதற்காக தயாராக இருந்தேன். ஆனால் அந்த ஒரு நபர்கள் புதியதாக ஒரு நபர் அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கை, நண்பர்கள் வாழ்க்கை, ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை கூட நீங்கள் யாருடைய வாக்கையும் வேத வாக்காக நம்பாமல் உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் வேத வாக்காக நம்பி வாழுங்கள். என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மற்றவங்களுடைய வாக்குகளை நம்புவதை விட உங்களுடைய செயல்களை நீங்கள் நம்புவது தான் மிகவும் முக்கியம். உனக்கு இந்த வேலையை நான் முடித்து கொடுக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்படாதே, இந்த பணத்தை அடுத்த வாரம் தந்து விடுகிறேன், உன்னை விட்டு நான் எங்க போக போறேன், உன்னை ஏமாற்றி எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு வாக்குறுதி கொடுத்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகம். உங்களுடைய அவசர தேவை என்று வந்த பொழுது கூட நீங்கள் கையை விரித்து விட்டீர்கள். நீங்கள் அவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு கையை விரித்து கொண்டு அமர்ந்திருந்த ஒரு காலகட்டங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இந்த ஒரு நபர்கள் நம்முடைய அவசர தேவைகள் என்று வந்த போதும் நம்ம கொடுத்த பணத்தை நமக்கே கொடுக்காம கையை விரித்து விட்டு அனுப்பிவிட்டார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு காலகட்டங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யும். அவங்களை நம்பி நீங்கள் பல காரியங்களை தொடங்கிட்டு நடுவழியில அவங்க உங்களை ஏமாற்றி போனதால கௌரவ பாதிப்புடன் நடுத்தருவில் நின்று தவித்த வேதனைகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது எந்த அளவுக்கு மனதிற்குள் ஒரு வழிகளை தேடி கொடுத்திருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். அதே போல உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு பெரிதான ஒரு குழப்பத்தையும் பெரிதான ஒரு சந்தேகத்தையும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே தேடி கொடுத்தது. குடும்பம் என்பது அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய இடம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள். ஆனால் சில காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய ஒரு மனக்கசப்பாகவே மாறி அது இன்னும் பெரிய ஒரு அளவுல உங்களுடைய மனதையை காயப்படுத்தி வைத்திருக்கும். இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் குடும்ப உறுப்பினர்களுடன் சில விஷயங்களில் கருத்து மோதல்கள் என்பது ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியாமல் அதனையே நினைத்து உங்களுடைய இரவு நேரங்கள்ல உங்களுடைய கண்ணீரை
கரைக்க வைக்கக்கூடிய ஒரு இரவாகவே அது இன்னும் இருந்து கொண்டும் இருக்கிறது. நீங்கள் நல்ல எண்ணத்துடன் கூறிய ஒரு வார்த்தைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதற்காக அந்த வார்த்தைகளை கூறினீர்கள் என்பதை மற்றவர்களும் எதிரில் இருக்கக்கூடிய ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் இவன் எப்பொழுதும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பான் அவசகுணமாக என்று உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைத்த நபர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனா உங்களுடைய நோக்கம் அது கிடையாது, வேறவாகத்தான் இருந்திருக்கும். மற்றவர்கள் அதை வேறு விதமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். இதனாலேயே மனதுக்குள்ள ஒரு வருத்தங்களும் உறவுக்குள்ள ஒரு இடைவெளியும் இன்னும் ஏற்பட்ட ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசுவதில் திறமை கொண்டவர்கள் நீங்கள் என்றாலும் சில நேரங்களில் உங்களுடைய வேகமான சிந்தனைகளும் நேர்மையான பேச்சுக்களும் மற்றவர்களுக்கு கடினமாகவே தோன்றியதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட இக்கட்டான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கவலைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகுது. முக்கியமா மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க, அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு தானாகவே தேடி கொடுக்கும். உடைய அதிபதியான புதன் பகவானுக்கு புதன்கிழமை நாட்கள்ல நீங்கள் தானம் செய்யணும். அந்த தானத்தை நான் சொல்றபடி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நிச்சயமாக எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் உள்ள கொண்டு போகாமல் நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால தான் உடைய முன்னேற்றத்துல தேவையில்லாத திருஷ்டிகளும் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல அந்த திருஷ்டிகள் தடைகள் எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமை நாட்கள்ல நீங்க தானம் பண்ணணும். நீங்க கோவிலுக்கு கூட போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் கோவில் இருந்தால் அங்கு சென்றாலும் பரவாயில்லை. அங்கு சென்று விட்டு புதன்கிழமை நாட்கள்ல அதிகாலையில உங்களுடைய வீட்டில் யாரும் சாப்பிடுவதற்கு முன்பாகவே எழுந்து கொண்டு நீங்கள் சுத்தபத்தமாக குளித்துக் கொள்ளுங்கள். இது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். சுத்தபத்தமாக இருந்து இந்த ஒரு அன்னதானத்தை நீங்கள் செய்து பாருங்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதையே தேடி கொடுக்கும். இதை நீங்கள் செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய திருஷ்டிகள், ஏதாவது ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய தடைகள், பாதி வேலைகளை ஆரம்பித்து அப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர்ந்து நல்லது என்பதை தேடி கொடுக்கும். ஜாதகத்தில் புதனுடைய பலமானது பிறகவும் புதன்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய எளிய தான தர்மங்கள் மாபெரும் ஒரு புண்ணிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து இனிமேல் தேடி கொடுக்கும். புதன்கிழமை நாட்கள்ல பச்சை பயிறு, பச்சரிசி அல்லது ஏழை மாணவர்களின் கல்விக்கு தேவையான புத்தகங்கள், பேனா போன்றவற்றை உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் தானமாகவே வழங்க வேண்டும். இதை மட்டும் நீங்கள் இப்படி உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செய்தாலும் பரவாயில்லை. இந்த ஒரு தானத்தையும் செய்யலாம். அடுத்ததாக அன்னதானத்தை முடிந்தால் அதனையும் செய்தால் அதனால கோடி நன்மைகள். நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பாவ புண்ணியமானது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். நீங்கள் மனிதர்களுக்கு தானம் செய்கின்ற அளவுக்கு காசு இல்லை என்றாலும் உடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்களான பசு, மாடு அல்லது நாய் அல்லது எறும்பு புற்றுக்கு கூட உங்களால முடிந்த சில உணவுகளை கூட நீங்கள் அளிக்கலாம். அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இந்த எளிய தானங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலைமைகளை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையுமின்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஜோதிட நம்பிக்கைகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான ஒரு பலனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் தவறிய வாய்ப்புகள் வேறு ஒரு வடிவத்தில் மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தியும் காட்டும். மிதுனம் ராசி என்பர்களை கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். நடந்தது நடந்து முடிந்து விட்டது. சில கதவுகள் மூடப்படும் பொழுதுதான் இன்னும் சில
சிறந்த கதவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். மூடிய கதவுகள் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் கிடையாது. உங்களை இத்தனை நாட்கள் சித்திரவதப்படுத்திய தவறான ஒரு கதவுகள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப் போகின்ற கதவுகள் அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு கதவுகளாக மட்டுமே தான் இருக்கும். எனவே இந்த ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும். அப்படி கவனமாக நீங்கள் பயன்படுத்தி வந்தாலே போதும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டிவிடும். இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுகிறதா இல்லையோ என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரை எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை மட்டும் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக நீங்கள் பார்த்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். ஒருவர் மீது நீங்கள் வைக்கக்கூடிய தவறான நம்பிக்கை, அந்த ஒரு நபர் உங்களை விட்டு சென்றாலும் அதனாலேயே மற்ற நபர்கள் மீது நல்ல எண்ணத்துடன் வரக்கூடிய நபர்கள் மீதும் அந்த எண்ணத்துடனே நீங்கள் பழகுவீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், யார் எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை முன்கூட்டியே நீங்கள் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.